48 லாஸ் ஆஃப் பவர் அப்படிங்கிற புக்கை பத்தி நம்ம பார்த்திருந்தோம். இந்த 48 லாவும் நம்ம பயன்படுத்தணுமா அப்படின்னா அது அவசியம் இல்லை. இருந்தாலும் இந்த உலகத்தில் உள்ள பவர்ஃபுல் பீப்புள் எல்லாருமே இந்த லாவை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் லா பார்த்திருந்தோம். இப்போ நம்ம செகண்ட் லா பார்க்கலாம். செகண்ட் லா என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய நண்பர்களை நம்பாதீங்க, உங்களுடைய எதிரியால கூட உங்களுக்கு நல்லது நடக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நினைப்பாங்க அப்படிங்கிற எந்த அவசியம் கிடையாது. எல்லாருமே மனிதர்கள் தான், எல்லாருமே சுயநலமா யோசிப்பாங்க. நீங்க அவங்களை விட திறமை கம்மியா இருந்து அவங்கள விட ஹையர் பொசிஷன் போயிட்டீங்கன்னா உங்க மேல அவங்களுக்கு பொறாம உண்டாகலாம். அவங்க உங்களுக்கு ஆப்போசிட்டா செயல்படலாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாமே உங்களுக்கு அகைன்ஸ்டா அவங்க செயல்படுவாங்க. அடுத்ததா எதிரியால கூட நல்லது நடக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு உதாரணம் ஆப்பிளோட டிஸ்பிளேயை மேனுஃபேக்சர் பண்றது சாம்சங். சாம்சங் நம்ம ஏன் ஆப்பிளுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கல. ஆப்பிளும் நம்ம ஏன் சாம்சங் கிட்ட போய் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கல. இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, எதிரியை பயன்படுத்த தெரிஞ்சுக்கணும், அதே சமயத்துல சில நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும்.